ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாமுஸ் கலர்ஃபுல் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சூப்பரான மலேசியன் டிஷ் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஸ்கேலப் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியலங்க. ஓகே, மலேயில் வந்துட்டு இக்கன் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இக்கன் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்கேலப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ அந்த ஃபிஷ்ஷை வச்சு இன்றைக்கி வந்து நான் எப்படி ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஓகேயா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேலப் ஃபிஷ்ஷை வச்சு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி வந்து அதாவது இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் ஃபிஷ்ஷில் செய்வாங்க, இக்கன் கம்போங்கில் செய்வாங்க, இந்த மாதிரி 2-3 வெரைட்டி ஃபிஷ்ஷில் வந்து செய்வாங்க. ஓகேங்களா, அதாவது காணாங்கழுத்தி மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அந்த மீனில் கூட செய்யலாங்க. ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஓகேயா, ஸோ நம்ம வந்து டைம் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ மறந்துட்டேங்க சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா, எடுத்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்க்குறனால தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு உந்துதலாக இருக்குது, ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஓகே, நம்மளோட வீடியோஸை எல்லோரும் பார்க்குறாங்க, ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுப்போம், நல்ல நல்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோஸை வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நானுமே இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒரு சிலர் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் நாங்களும் வந்துட்டு மலேசியன் டிஷ்ஷஸ் வந்து சமைச்சு கற்றுக்குறோம் சிசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இதே போல் என்னென்னைக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நமக்கு வந்து மெயினாக தேவைப்படுற முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் ஃபிஷ். ஓகேங்களா, ஸ்கேலப் ஃபிஷ் நான் ஒரு 5 ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து துருவிய தேங்காய் 100 grams, மல்லி. ஓகேங்களா, மல்லி, அப்புறம் சீரகம், வெங்காயம் 1, பூண்டு வந்து 3 பல். ஓகேங்களா, ஜிஞ்சர் வந்து 1 இன்ச் போதும். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து லெமன் வந்து 1 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சில்லி படி, அதாவது இந்த சில்லி படின்றது வந்து கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து மஞ்சள் இலை, மஞ்சள் செடி இருக்கு இல்லையா, அதோட இலை. அடுத்து வந்து உப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த காய்ந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு புளி கரைச்சல். ஓகேங்களா, அப்புறம் மஞ்சள், லெமன் கிராஸ், சிராய். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுப்பில் கடாய் வச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து மல்லியும் சீரகத்தையும் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து வறுக்கணும். ஓகேங்களா, தீயை வச்சிடாதீங்க, கரெக்டான ஒரு நிறத்தில் வந்து வறுக்கணும். வறுத்த பிற்பாடு நம்ம எடுத்து அதை தனியாக வச்சிடணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கேலப் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட முதுகு பக்கத்து வந்து நம்ம வந்து இது போல் நீல வடிவில் வெட்டிக்கணும். 2 ஷேப்லேயும் 2 பக்கமும் வெட்டிக்கணும். ஓகேங்களா, அந்த அதோட முள் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளுக்கு வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து நல்லா நீளமாக வெட்டிங்க, கொஞ்சம் ஆழமாக வெட்டிங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அப்புறமா ஸ்டஃபிங் பண்ணும் போது அது நல்லா வந்துட்டு உள்ளுக்கு வந்து அந்த நம்ம வைக்கிற அந்த ஸ்டஃப் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன், இந்த மீனில் வந்து மஞ்சள் மற்றும் உப்பு போட்டு நல்லா இது போல் தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மீனோட அந்த வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். சரிங்களா, உப்பு மற்றும் மஞ்சள் போட்டு இது போல் நல்லா தடவி விட்டுருங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இதோட வெளிப்புற தோற்றம் இருக்கு இல்லையா, வெளி தோற்றத்துலேயும் மற்றும் அந்த உள்ளுக்கு நம்ம வெட்டி உள்ளுக்கு அந்த இந்த வயிறு பகுதி, அப்புறமா இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் வந்து நல்லா பூசிக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்ததாக இதெல்லாம் பூசிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மீன் எடுத்து ஓரமாக வச்சிடணும். அடுத்து வந்து இது உள்ளுக்கு நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, இந்த ஸ்டஃபிங், அதை தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து மலேசியாவில் வந்துட்டு இக்கான் செஞ்சாரு சும்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலப் ஃபிஷ் இல்லைனா கூடயும் கெளுத்தி மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனில் கூட நீங்கள் இதை செய்யலாம். மற்ற மீன்களில் செய்ய முடியுமான்னு தெரியல. காணாங்கெளுத்தி மீன்லேயும் இந்த ஸ்கேலப் ஃபிஷ்ஷில் தான் வந்து இதை செய்வாங்க பொதுவாக. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, அடுத்து தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணுறோம். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், அடுத்ததாக வந்துட்டு இந்த மல்லி, சீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சில்லி படி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு திக்கான கிரேவியாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது மாதிரி விழுது போல் செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த காய்ந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக தான் அரைச்சேன். ஓகேங்களா? தனியாக அரைச்சிட்டு அந்த விழுதையும் வந்து அந்த சாந்தி மிளகாய் சாந்தியை வந்து இது கூட சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து காரம் வந்து ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதோட நான் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து நான் வீடியோ எடுக்கலை. சரிங்களா? அதனால் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏன்னா மீனில் வந்து நம்ம மேலே மட்டும்தான் நம்ம வந்து உப்பு தடவி இருக்கோம். ஓகேவா? அதனால் வந்து நம்ம இது போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம மஞ்சள்லாம் பூசி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதோட இந்த 2 பக்கமும் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வெட்டின இடத்துல வந்துட்டு இந்த தேங்காய் துருவலோட அந்த இது இருக்கு இல்லையா, அதை எடுத்து நாம் என்ன செய்யணும்னா அதோட அந்த பகுதியில் வந்து நல்லா வந்து உள்ளே வச்சு திணிக்கணும். ஓகேங்களா? நல்லா வந்து கொஞ்சம் ஆழமாக வெட்டிக்கோங்க. நீங்கள் மேலால் வெட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், மீனோட சதை கூட இருக்கும், ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆழமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இது போல் நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதே போல் நான் இன்னும் ஒரு 1-2 இது காட்டுறேன். இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுங்க. இதே ப்ராசஸ் தாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எத்தனை மீன் நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இதோட அளவை வந்து கூட்டிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து ஒரு 5 ஃபிஷ்ஷோ 6 ஃபிஷ்ஷோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து நல்லா இது போல் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது போல் நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா திணிச்சு விடுங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வந்து தண்ணி வந்து திக்காக போட்டுறாதீங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக போட்டு தண்ணி கூட போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சாந்து வந்து வெளியே ஊற்றும். அதனால் வந்து தண்ணி வந்து குறைவாக போட்டு நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு வலிச்சு விட்டுருங்க. இது போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ண இந்த மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். சரிங்களா? இதே போல் தாங்க இந்த ப்ராசஸிங். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 5 மீன் அல்லது 6 மீன் கிட்ட வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது போல் நீங்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இது போல் நல்லா திணிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒல்லியாக இருந்த மீன் வந்து நல்லா புசு புசுன்னு குண்டாக ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் செடி இருக்கு இல்லையா, மஞ்சள் செடியோட அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக ஆக்கிட்டு அதோட முன்புறம் இல்லைங்க பின்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்டஃபிங் பண்ண மீனை எடுத்து வச்சுக்கணும். அதாவது இந்த பக்கத்து நீங்கள் வச்சிங்கன்னா தண்டோட அந்த ஸ்டார்டிங் பகுதியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து சுருட்டுறதுக்கு ரோல் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நுனி பகுதியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நுனி பக்கமாக வச்சு இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீன் இது போல் வச்சு நல்லா வந்து இந்த மஞ்சள் இலையில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி மஞ்சள் இலை இல்லை அப்படின்னா இது வந்து மஞ்சள் இலையில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து நான் மஞ்சள் இலையில் செஞ்சேன். மஞ்சள் இலை கிடைக்காதவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த வாழை இலையில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஓகேங்களா? இப்போ இது போல் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்படியேவும் இதை வந்து சுட்டும் சாப்பிடலாம். சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்து சுட்டும் சாப்பிடலாம். அல்லது இது போல் வந்துட்டு நான் எதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நான் அதை வந்து ரோல் பண்ணுறேன் அப்படின்னா அதில் உள்ளுக்கு இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியே கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி செய்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து சுட்டும் சாப்பிடலாம் அல்லது பொரித்தும் சாப்பிடலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் வந்துட்டு
அலுமினியம் ஃபாயிலில் வந்து அந்த இதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக இது போல் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறேன்னா, அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு இந்த மீனை நம்ம செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா மீன் வந்து உள்பகுதி வந்து நல்லாவே வெந்திருக்கும். வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது போல் ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அதோட சுவை வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. சரிங்களா? அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இந்த மீன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எலுமிச்சம் சாறு இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகேங்க. இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை வந்து அந்த நம்ம தேங்காய் துருவல்லாம் பிசைகிறோம் இல்லையா, அந்த டைம்லேயே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்மளோட இந்த ஸ்டஃபிங் செஞ்ச ஸ்கேலப் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த ஸ்கேலப் ஃபிஷ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேயா? இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, காரம், புளிப்பு, ஓகேயா, எல்லா சுவையுமே கலந்து இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷஸ் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகேயா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற திங்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு பதில் வந்துட்டு நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் போட முடியுமா, வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகேயா? ரொம்பவே ஈஸி தாங்க இது செய்யறதுக்கு. ஏறக்குறைய வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேயா? முதல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, இந்த உள்ளுக்கு நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ இதுக்கு டோட்டலாகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளவே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டிஷ்ஷஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேயா? ஸோ இதே போல் இன்னும் நல்ல நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை பார்க்குறேன். ஓகேயா? ரெசிபியோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் இங்கே ஹோம் டவுனில் இருக்கிறதுனால என்னால் வந்து வேறு எந்த ஒரு வீடியோஸும் போட முடியல. ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியல. நான் திருப்ப என்னோடய வீட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு நிறைய வீடியோஸை வந்து உங்களுக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என் கூட வந்து தொடர்ந்து இணைந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் நான் சொல்கிற ஒரே ஒரு ரிமைண்டர் தாங்க. ஓகேங்களா? கொரோனா வந்து எல்லா இடத்துலையுமே நிறைய பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம யாருமே இதில் வந்து அலட்சியம் காட்டிடாமல், ஐயோ கொரோனா தானே நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி விட்டதுனால தாங்க இன்றைக்கி இவ்வளோ இழப்பு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் மனசுலேயும் போட்டுக்கோங்க. நம்மளுக்காக ஒன்றும் இல்லைங்க, நம்மளை சுற்றி நம்ம மேலே பாசம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு அன்பானவங்க, அவங்களுக்காகவும் தாங்க சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சேஃபாக இருக்கணும். வெளியே போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும். கை கால் கழுவணும். முடிஞ்சால் வெளியே போயிட்டு வந்த கையோடு ஒருக்கா குளிச்சுருங்க. ஓகேங்களா? குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது நம்மளை மீறி ஏதாவது ஒரு கிருமியோ வைரஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம குளிச்ச பிற்பாடு அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா? சின்னதாக காய்ச்சல் வந்துட்டால் கூடயுங்க அதை அலட்சியமாக நினச்சிட்டு வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. ஃபார்மசியில் போய் மருந்து எடுத்துகிட்டு இப்படியே இருக்கலாம்னு நினைக்காதீங்க. கட்டாயமாக டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு நல்ல ஒரு பொழுதில் நான் உங்களை சந்திக்கிறேன். until that stay tuned. ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் நீங்கள் எல்லாருமே வந்து ஷாமூஸ் கலர்ஃபுல் லைஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க. ஓகேங்களா? பாய்.